மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு முறையிலும் தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்த விவகாரம் தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கடந்த 27ஆம் தேதி விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த உச்சநீதிமன்றம் இருதரப்பும் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கு சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்கியது. இந்நிலையில் மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வ பதில் மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிப்பது அதிகார சமன்பாட்டை சீர்குலைத்து அரசமைப்பை குழப்பத்திற்கு இட்டுச் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு முறையிலும் தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது.